அண்மை செய்தி. சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டி இரண்டாவது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊர்வலமாக வந்த இடைநிலை ஆசிரியர்கள் சுமார் 500 பேர் திடீரென எழும்பூரில் உள்ள முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் நுழைந்தனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், முழு விவரங்கள் என்ன? சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டி இடைநிலை ஆசிரியர்கள் இரண்டாவது நாளாக அவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று டிபிஐ வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் வளாகத்தை முற்றுகையிட்டு தங்களுடைய கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். பல்வேறு இடங்களில் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் அவர் ஈடுபட முயற்சி செய்ததன் காரணமாக காவல்துறையினர் 1000க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து அங்காங்கே இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களில் அழைத்து வந்திருந்தனர். இன்றும் அவர்கள் அமைதியாக பேரணியாக நடந்து செல்வதாக கூறி அனுமதி இல்லாமல் அந்த பகுதியில் நடந்து சென்றிருக்கிறார்கள். மேலும் சென்னையில் எல்மூரில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வரை தொடர்ச்சியாக பல்வேறு கட்டங்களான போராட்டங்களை முன்னெடுக்கும் என அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது சென்னை எலும்பூரில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர்களுடைய முழக்கத்தை எழுதிக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்து தற்போது இரண்டாவது நாளாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இது கடந்த 5 ஆண்டுகளாக குறிப்பாக ஒவ்வொரு காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு விடுமுறைகளில் எல்லாம் இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுக்கான ஊதிய முரண்பாட்டை சமப்படுத்திக் கொடுக்க வேண்டும், அதனை சீர் செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவார்கள். அதனால் தான் தற்போது அரையாண்டு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. தங்களுக்கு திமுக தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தற்போது தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.